தமிழக அரசியலில் அண்ணா வழி திராவிடம் என்பது மிக முக்கியமான அரசியல் கோஷமாகும். அதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவது அவருடைய கட்சியின் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் மீண்டும் வலுப்படுத்தும் அரசியல் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அண்ணா திமுகவின் நிறுவனர் மட்டுமல்லாமல் திராவிட இயக்கத்திற்கு புதிய திசை காட்டிய தலைவராகவும் அறிமுகப்படுகிறார். அவருடைய கொள்கைகள் பொதுமக்கள் வாழ்க்கையில் சமத்துவம், கல்வி, சமூக நீதி ஆகியவற்றை மையமாக கொண்டவை. இந்த அடையாளத்தை எடுத்து அண்ணா வழி திராவிடம் என்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் மூலம் திமுக தலைமையிலான திராவிட அரசியல் திசையிலிருந்து வேறுபட்டு அண்ணாதுரை வலியுறுத்திய தூய திராவிட வழியை தாம் பின்பற்றுகிறோம் என்ற அரசியல் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இதுவே அதிமுகவின் வரலாற்று பின்னணியும் வாக்காளர் மனநிலையையும் இணைக்கும் பாலமாக உள்ளது. இது அரசியல் ரீதியாக பார்க்கும் போது திமுகவை எதிர்க்கும் வலுவான அடையாளமாகவும், அதே சமயம் அண்ணாதுரையின் பெயரால் மக்களிடையே உள்ள பெரும் நம்பிக்கையையும் நினைவூட்டுவதாகவும் அமைந்துள்ளது. அண்ணா வழி திராவிடம் என்ற கோஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய கட்சியின் வேர்களை வலுப்படுத்தவும், திராவிட அரசியலில் தனித்துவமான இடத்தை உறுதி செய்யவும் ஒரு வலிமையான கருவியாக உள்ளது. அண்ணா முன்னிறுத்திய திராவிடம் ஆரியத்திற்கு மாற்றானது, எதிரானது என்பது வெளிப்படையான உண்மையாக இருப்பினும், பிறப்பால் ஆரியத்தைச் சேர்ந்த ஒருவர் உணர்வால் திராவிடராகலாம். ஆரியம் பிறப்பில் இல்லை, அது கருத்தில் உள்ளது. திராவிடராய் பிறந்து சாதியத்தை நெஞ்சில் சுமப்போர் ஆரியரே என்கின்ற அவருடைய விரிவும் தெளிவும் அவரை சர்வதேசியவாதியாக்குகிறது. எனவேதான் அவரால் நாடு என்பது பூகோள படம் அல்ல, அங்கு வசிக்கும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு என்று சொல்ல முடிந்தது. சமத்துவம் என்பது எல்லோரையும் சமமாக நடத்துவது அல்ல, எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிப்பது என்பதுதான் இன்று அண்ணா வழி திராவிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் கூறியது போல், அரசியல் உலகில் அண்ணா நமக்கு அறிவூட்டும் கடவுள். என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் அது அண்ணா சுட்டிக்காட்டிய வழியில் நடப்பதுதான். அண்ணாவின் குறிக்கோள்களுக்கு செயல் வடிவம் தருவது, நிறைவேற்றப்படாத அண்ணாவின் திட்டங்களை நிறைவேற்றுவது என்பதுதான் தனது குறிக்கோள் என்று கூறி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எனவே அண்ணா வழி திராவிடம் என்பது தமிழக மக்களின் அரசியல். தமிழினம் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் கலையினை பழக்கிய ஒரு தலைவனின் வழி. அண்ணாவை, அவருடைய முக்கியத்துவத்தை, அவர் கண்ட திராவிட வழியை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அண்ணா வழி திராவிடம் என்கின்ற இந்த இதழ் துவங்கப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால்.